ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கப்பில் அடி சேனல். நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்டா பாதியிலேருந்து போடுற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாதியிலேருந்து போடுறேன். நீங்கள் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகே, லொடன்னு பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து நம்மளை துரத்திட்டு வந்து ஒரு 3 கேம் விளாட சொல்லுவாங்க கைஸ். அந்த 3 கேமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கடைசி கேமில் இவன் தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டா நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். அதனால இவன் துரத்தி வந்து நம்மளை சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க கைஸ். நம்ம இவனை ட்ராப் போட்டு முடிச்சு விட்டோம். சோலி முடிஞ்சு. இப்போ அடுத்தது போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம கதையே. இந்த வீடியோவில் இதை மட்டும் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். இப்போ வந்து பாருங்கள், அதை சேர்த்துட்டுக்கிறான் பாருங்கள். இதில் என்ன சஸ்பென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4ல் வர மிகப்பெரிய ஒரு வில்லனை இதில் லீக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கை மாதிரி வந்துட்டு போதில்ல, அதுதான் வந்து சாப்டர் 4உடைய மிகப்பெரிய வில்லன். அடுத்தது இப்போ நம்ம போய் நம்ம ட்ரெயின் ஆன் பண்ணணும். ஓகே, நம்ம கடைசியாக இங்கே வந்தாச்சு. அடுத்தது நம்ம அந்த ரூம் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து லூஸ் மாதிரி முன்னாடி போய்ட்டுருப்பேன், அது கண்டுக்காதீங்க. இப்போ முன்னாடி போய் அது உள்ளார பாருங்கள், அதுதான் டால். இது நம்மளுக்கு பார்த்தா இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கேம் பிளேயில் வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் அது வந்து சாப்டர் 4ல் 3லேயும் அந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் ப்ளே பண்ணதில்லை, அது வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து என்னன்னா அந்த கோடு மாதிரி இருக்கும் அது கையில், அதை வந்து நம்ம இப்போ எடுத்துட்டு அது எதுக்குடா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினோட கோடு ஒன்று இருக்கும் கைஸ். ஒரு 4 டிஜிட் நம்பரும் அடுத்தது ஒரு கலர் இருக்கும். அந்த கலருக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அது என்ன சொல்லுதுன்னா, வா நம்ம ட்ரெயினில் போகலாம், நீ அவளை முடிச்சிட்டியா அப்படின்னு வந்து அது கேட்குது நம்மள்கிட்ட. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த ட்ரெயினுக்கு போயிட்டு நம்ம அந்த ட்ரெயின் ஆன் பண்ணிவிட்டு போயிடணும். பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயம் வருது கைஸ். ஏன்னா கீழே போய் ஒரு வாய் மாதிரி திறந்துருந்துச்சுன்னா நம்மளாம் சோலி முடிஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. அது சும்மா தான், அது ஒன்றும் நிஜமான நடக்காது. இப்போ நம்ம போய் ட்ரெயினை ஆன் பண்ணி நம்ம கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு. இது ஒரே சூனியம் பிடிச்ச இடமா இருக்குது கைஸ். இடம் பார்க்குற இடம் எல்லாமே ஒரு மாதிரி இது அரண்மனை பேய் வீடு மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு அள்ளு விட்டுது. சரி, அடுத்தது வந்து இதுதான் நான் சொன்ன வந்து நம்பர் கைஸ். இந்த 4 நம்பர் வச்சு நம்ம இந்த ட்ரெயின் ஆன் பண்ண முடியும். நம்மளுக்கு நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா இத்தனை நம்பர்லாம் கொடுத்துருக்கானுங்க, சாவி போட்டால் ஆனா போகுதுன்னு கேட்பீங்க. ஆனால் இவனுங்க இப்படி தான் யோசிப்பானுங்க. என்ன பண்ணுறது, நானும் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோசிச்சுட்டு மண்டையை புழிஞ்சிட்டு கடைசியாக ஒன்று கண்டுபிடிச்சேன். கடைசியாக கைஸ் எப்படியோ மண்டையை புழிஞ்சு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரெயினை ஆன் பண்ணி ஓட வைக்கணும். இப்போ நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரெயின் ஓட வச்சுட்டு அவ்வளோதாங்க கைஸ், இந்த சூனிய இடத்த விட்டு நம்ம கூடுன்னு ஓட போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இதில் ஹார்னு, அப்புறம் இந்த இண்டிகேட்ரு, அந்த சவப்புகளால் ஓட்ட கொடுத்துக்கிறானுங்க. என்னன்னு தெரில, எமர்ஜென்சி எக்ஸிட்டாக என்னன்னு தெரில, அதை கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அது வந்து நம்மளுக்கு பிரேக் போட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஏதோ சஸ்பென்ஸோடு வச்சுருப்பானுங்க, நம்மளும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பட்டனு, இந்த கலரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்குலாம் மண்டையே வெடிச்சு போயிருங்க. இவன் யோசிச்சுருக்காங்க இருக்கான்ல, அவர் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸோடு இந்த கதையை முடிப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நல்லா போகிற இடத்துல சூனியை வச்சு விட்டானுங்க கைஸ். பாதியிலே வந்து ட்ரெயின் உழுவ போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் பிரேக்கை பிடிச்சி இழுக்கிறேன். கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரியே தெரியல கைஸ். ஐயோ என்ன சாயுது, ஐயோ முடிச்சு விட்டானுங்க. ரைட்டு கைஸ், கடைசி வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசியில் இந்த கேம் இப்படி தான் முடிஞ்சது. அடுத்த பாட்டு வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன்.